Make every shot perfect with Vivo V40 series Zeiss Portrait So Pro. Pre-book now. Make Howrah Pay your trusted partner for all your payout needs. Hi guys, I'm Sampath and சிவகண்ணன். எங்கள் ஊருக்கு வாங்க நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க இல்லைன்னா நாங்கள் கிடையாது. ஏதோ ஒரு மூலையில் நான் தள்ளு வண்டியை வச்சுக்கிட்டு என்னோட தொழிலை பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். நிறைய இடத்துல கடந்து வந்துட்டேன். சின்ன வயசில் நம்ம மெரினா பீச்சில் சுண்டல் விற்றது, டீக்கல்ல வேலை பார்த்தது, மாஸ்டர் ஆனது, கடை வச்சது, நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தது, என்னோட வாழ்க்கையில் ஒன்று வந்து முதல்ல தள்ளு வண்டியை வாங்கிட்டு அந்த தள்ளு வண்டியை தள்ளிட்டு வரும்போது ஆட்டோவில் ஏற்றிட்டு வர்றதுக்கு 200 வாடகை கேட்டாங்க. அது கொடுக்க என்கிட்ட காசு இல்லை. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் நான் தள்ளிகிட்டே வந்தேன் ரோட்டில். தள்ளு வண்டியில் ஆரம்பித்து நிறைய டைம் வந்து வியாபாரம் இல்லாமல் அழுதுட்டு தள்ளிட்டு போன நாட்கள் பல நாட்கள் உண்டு. இதே ஊரில் லைனில் நின்று நான் தண்ணி பிடிப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நிற்பேன். கரெக்டாக அந்த பக்கத்தில் நம்ம தண்ணி பிடிக்கிற நேரம் வரும். இப்படி தள்ளி விட்டு இன்னொருத்தவங்க ஒரு கேன் வைப்பாங்க. கேட்டால் நீ வெளியூருக்கார, உள்ளூருக்காரங்க தான் முதல்ல பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இங்கே இருந்துச்சு. கருமத்தம்பட்டிலேயே ஒரு சைக்கிளில் சுற்றுறதும் பார்த்தாங்க, டிவிஎஸ் எக்ஸலில் சுற்றுனதும் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெண்டரில் சுற்றுறதும் பார்த்தாங்க, இன்றைக்கி காரில் சுற்றிட்டு இருக்கிறதும் பார்க்குறாங்க. நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம். 1 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு 5000 பேர் உள்ளே வராங்களாம். கண்டினியூவாக எங்களுக்கு வெப்சைட்டை வந்து ஒரு 10 நாள் அப்படியே பிளாக் ஆகி நின்று வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கலான்னு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுத்தோம். வாட்ஸ்அப்பு 3 டைம் பேன் பண்ணிட்டாங்க. கேமரா ஆன் பண்ண கூட தெரியாது, ஆனால் கேமரா வாங்கிட்டு வந்துட்டு அதில் எப்படி வீடியோ எடுக்குதுன்னு தெரியல எங்களுக்கு. பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற கருமத்தான்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே சம்பத் சிவகண்ணன் அண்ணாங்களை வந்து நல்லா தெரியும். அடுத்த ஸ்டெப் அவங்க எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து வெற்றிகரமாக அதை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மசாலா கம்பெனி ஆரம்பிக்கணும்னு எப்படி தோணுச்சு, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். அவங்கள போய் பார்க்கலாம். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெல்கம் டு நன்றி மசாலா. ஆமா, நன்றி மசாலா தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல வந்ததுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. சும்மா நாங்களும் யூடியூப் ஆரம்பிச்சோம், நாங்களும் ரெஸ்டாரண்ட் வச்சோம் அப்படின்னு இல்லாம அடுத்தது என்ன பண்ணணும், அதுவும் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியிலே அடுத்தது என்ன பண்ணணும்னு ஒவ்வொன்றா யோசிச்சு அடுத்த ஸ்டெப்ல வந்து நிக்கிறீங்க. அண்ட் இதுல வந்து வெற்றிகரமா செயல்பட்டு இருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்படுறோம். கண்டிப்பா மக்கள் சப்போர்ட் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். அதுக்காக தான் அடுத்த கட்டத்தை நோக்கி அப்படியே நகர்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல இந்த கருமத்தம்பட்டி அப்படிங்கிற இந்த ஏரியால வந்து மறுபடியும் இந்த ஷோரூம் போட்டிருக்கீங்க, என்ன தெரிஞ்சுக்கலாமா? கருமத்தம்பட்டி அப்படின்றது என் வாழ்க்கையில ஒரு அங்கம். அதாவது இப்போ என் உடம்புல எப்படி ஒவ்வொரு பகுதியோ அந்த மாதிரி கருமத்தம்பட்டி அதை வந்து என்கிட்ட வந்து பிரிக்க முடியாது. நான் முதல்ல தள்ளு வண்டி வச்சு ஆரம்பித்தது இங்கே தான். நானும் சம்பத்கானும் 2 பேரும் நட்பு உருவானது இந்த இடம் தான். அதனால் கருமத்தம்பட்டின்றது ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம். கருமத்தம்பட்டிலேருந்தே எல்லா விஷயமும் நாங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கேருந்தே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ இங்கே போட்டாச்சு ஒரு ஷோரூமு. வேறெல்லாம் எங்கெல்லாம் போட்டிருக்கீங்க இது வரைக்கும்? கிட்டத்தட்ட ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 மாவட்டத்தை நாங்கள் கவர் பண்ணிட்டீங்க. ஐ மீன் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஷோரூம்னு சொல்லிட்டு திருப்பூரில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, புதுக்கோட்டையில் இருக்குது, ஒசூரில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணோம். நாமக்கல்லில் இருக்குது. வேற எங்கே இருக்குது சம்பத்கான்? நாமக்கல், கரூர், புதுக்கோட்டை, வேலூரில் இருக்குது. இந்த எல்லா பக்கம் ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து சென்னையில் வெயிட்டிங்கு, ராமநாதபுரம், மதுரை, இந்த மாதிரி சில இடத்துல அடுத்து ஓப்பன் பண்ண போகிறோம். சூப்பர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ல நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஏதாவது ஒரு நல்ல பிளானிங், நல்ல எக்ஸிக்யூஷன், அது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு முன்னுதாரணம்னு சொல்லலாம். ஒரு விஷயத்த பிளான் பண்ணுறது, அதை அழகா எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறது வந்து அதுக்குன்னு ஒரு பிசினஸ் மைண்ட் வேணும். உண்மைதான் இல்லையா? நம்ம சும்மா பிளான் பண்ணலாம் டக்குன்னு அப்படிலாம் இது நடக்கிற விஷயமே கிடையாது, சாத்தியமே கிடையாது. எப்படி நடந்தது அதெல்லாம்? என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மசாலா கம்பெனின்றது எனக்கு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நான் பேசிக்காக மாஸ்டர். அப்போது நிறைய மசாலாஸ் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் மாறிடக்கூடாது, டேஸ்ட் மாறிடக்கூடாது. எங்கே போய் மக்கள் சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக மசாலா நானே தயாரித்து, அதாவது ஒரு மாஸ்டர் இருக்காருன்னா அவர் 100% வேலை பார்க்குறாருன்னா 50% வேலை நான் முடிச்சிடுவேன். அவர் எடுத்து அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி கொடுக்கணும், இதுதான் அவரோட வேலை. அப்படி மசாலா போயிட்டு நம்ம நிறையா சமைக்கிறதுலையும் நிறையா மசாலா பண்ணி சரி இதை மக்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அப்படியே ஆரம்பிச்சாச்சு மசாலா கம்பெனி. அந்த மாதிரி தான் உருவானது. ஆனால் இந்த மசாலா கம்பெனிக்காக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 வருஷம் ஆரண்டி பண்ணோம். நிறைய ஊருக்கு போவோம், நிறையா சாப்பிடுவோம், நிறையா பாட்டிங்கிட்ட உட்காந்து என்னென்ன போடுவீங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கேட்போம்.
நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ரெசிபி ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க, ஒவ்வொரு மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். இதெல்லாம் எப்படி போடுவீங்க? சில இது வறுத்து போடணும், சில இது வறுக்காமல் போடணும், சில இது அரைச்சதுக்கப்புறம் வறுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா தயாரித்து இப்போ கொண்டாந்துட்டோம். ஓகே, இப்போ எத்தனை ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? நம்மகிட்ட எத்தனை ப்ராடக்ட் இருக்கு? டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மசாலாவில் மட்டும் 24 ப்ராடக்ட். அப்பா 24 ப்ராடக்ட். இப்போ ஆக்சுவலி நான் வந்து பார்த்தா சிக்கன்லேயே ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருக்கீங்க, ஒவ்வொன்றிலையும் ஒரு 4-5 வெரைட்டி. ஸோ பொதுவாக அந்த மசாலான்னு இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற பயம் என்னன்னா வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏதாவது சேர்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதனால மசாலா யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் இருப்பாங்க, இன்க்ளூடிங் மீ. வந்து நான் வந்து பெருசாக மசாலா யூஸ் பண்ணாத ஆள். அப்போ அந்த ஒரு பயம் இருக்கும்ல, அதுக்குலாம் என்ன தீர்வு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மசாலாவில் நாங்கள் முதல்ல ஆரம்பித்ததே இதுதான். அதாவது நம்ம நன்றி மசாலா கீழே வந்து உணவே மருந்துன்னு ஒரு விஷயம் போட்டிருப்போம். நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் தான் அது மருந்தாக மாறுது. நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம சாப்பிட்ற விஷயமே அது மருந்தாக முடிஞ்சிடணும். மறுபடியும் சாப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு தீர்வை தேடி மருந்துக்கு நம்ம அலையக்கூடாது. அதனால நம்ம மசாலாவில் எதுவுமே கேட்டிங்கன்னா ப்ரெசர்வேட்டிவே கிடையாது. ப்ரெசர்வேட்டிவ் கிடையாது, கலர் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் கிடையாது. இது முழுக்க உங்கள் வீட்டில் அம்மா அப்பா பாட்டி எப்படி அரைச்சி ஒரு வெயிலில் காய வச்சு அதை நல்லா வறுத்து அதை வந்து அரைச்சி அதை பக்குவப்படுத்தி ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வைப்பாங்களோ அந்த மசாலாவை தான் நாங்கள் பாக்கெட்டில் அடைச்சி வச்சுருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம் வச்சுங்க, வேற எந்த வித்தியாசமும் இல்லை. வீட்டு மசாலா தான் சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதை பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ப்ராடக்டை வந்து எடுத்து அதை பவுடராக்கி பேக் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை திருப்பி வந்துட்டு அந்த அட்டை டப்பா போட்டு ரீபேக் பண்ணி அதை வந்து ஆன்லைனில் ஆர்டர் எடுத்துங்கிறது இட்ஸ் பிக் ப்ராசஸ். அதில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. இது எப்படி பிளான் பண்ணீங்க? உங்களுக்கு எப்படி டீம் எல்லாம் அமைஞ்சிச்சு? என்னன்னு கேட்டிங்கன்னா, டீம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இவர் ஒரு 10 பேர், நான் ஒரு 5 பேர் 10 பேர்னு வச்சுக்கேன். நாங்கள் 2 பேர் தான் எங்கள் டீமே. நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு மசாலா கொடுக்க நல்ல முதல்ல ஆன பிஸ்னஸோட நம்ம மசாலாவை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்த கஸ்டமர் ரொம்ப நிறையா இருந்தாங்க. அப்போது ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு மன திருப்தி இருந்துச்சு. அடுத்து நம்ம இந்த மசாலாவை நம்ம மக்களுக்கு கொண்டு போவோம், ஆனால் வேறு எங்கேயும் வேணாம், ஒன்லி ஃபார் ஆன்லைனில் மட்டும் கொடுப்போம். நம்ம ஒரு ஷோரூம் வச்சு ஆரம்பிச்சது தான் இந்த ஷோரூமே. இது நாங்கள் ஒன்று ஒன்றா ஆர்என்டி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இதுக்காக நிறைய நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் நம்ம மசாலா கம்பெனி. அப்படி நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் லான்ச் பண்ண உடனே மக்களோட வரவேற்பு வந்து ரொம்ப நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம், அந்த வெப்சைட்டு அப்படியே ஹேங் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆமாம், ஒரு நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு 5000 பேர் உள்ளே வராங்களாம். 5000 பேர் உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, கண்டினியூவாக எங்களுக்கு வெப்சைட்டை வந்து ஒரு 10 நாள் அப்படியே பிளாக் ஆகி நின்றுச்சு. அப்போ ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். வெப்சைட் ப்ராப்ளம் ஆரம்பித்தோன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கலாம்னு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுத்தோம். வாட்ஸ்அப்பு 3 டைம் பேன் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களோட வரவேற்பு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஷோரூம் ஆரம்பித்தோம். இனிஷியலாக அப்படியே மசாலா போய்கிட்டே இருந்துச்சு. மசாலா போக எங்கள் ஊருக்கு வாங்க நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர், ஏன்னா அவங்களுக்கு தான் பெரிய நாங்கள் நன்றி சொல்லணும். அவங்க இல்லைன்னா நாங்கள் கிடையாது. ஏதோ ஒரு மூலையில் நான் தள்ளுவண்டியை வச்சுக்கிட்டு என்னோடய தொழிலை பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். சம்பதுக்கான ஒரு ப்ரௌசிங் சென்டரில் உட்காந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருப்பார். ஒரு சேனல் நம்ம ஆரம்பித்து அந்த சேனல் மூலிமா இவ்வளோ மக்களை நம்ம சம்பாரித்து அதை வந்து அவங்க வீட்டில் சமைச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து சிவகண்ணன் சொல்கிறாரு, சம்பத் சொல்கிறாங்க, நம்ம இது சமைச்சா நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? அதுக்கப்புறம் தானே நம்ம மசாலா வாங்குவாங்க. அந்த மாதிரி நிறைய விரும்பி வாங்கிட்டு இன்றைக்கி பரவலாக ஒரு 10 மாவட்டத்தில் நம்மளோட நன்றி மசாலா ஷோரூம் ஓப்பன் பண்ணிருக்கோம். நீங்கள் தான் டீம். நாங்கள் தான் டீம் நாங்கள் உருவாக்கணும். ஸோ இது வந்து உங்களுடைய ஷோரூம் இல்லைன்னா இந்த இடத்துல தான் வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, அவங்களுடைய முதல் ரெஸ்டாரண்ட்டும் ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னாங்க. எப்படி இருக்குண்ணா அங்கேருந்து இங்கே எப்படி இருக்குது இந்த ப்ராசஸ்? 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் வந்து சேர்ந்து யாரோ ஒருத்தர் 2 பேரும் இணைந்து பயணிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் சாத்தியமான விஷயமே கிடையாது. 2 பேரும் அதை எப்படி வந்து ஃபீல் பண்ணுறீங்க? எங்களை பொறுத்தளவுக்கு நான் அடிக்கடி இவர்கிட்ட சொல்கிறது தான், நம்ம 2 பேரும் ஒரு பார்ட்னர் அப்படின்னா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கணும், அந்யுன்யமாக இருக்கணும். ஏதாச்சும் நம்மளுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடாக இருந்தாலும் நம்ம பேசி அதை இமிடியேட்டாக நம்ம சால்வ் பண்ணிடணும். அப்படி தான் எங்களோட பயணங்கள் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததும் மசாலா கம்பெனி ஆரம்பித்ததும் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுறதும் அப்படி தான் இருக்குது. என்னென்னா எதுவுமே பிளானே கிடையாதுங்க. நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதும் பிளான் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டில் பழகிட்டு இருக்கிறோம். அவர் கஸ்டமர், நான் என்னோட கஸ்டமர் அவர், ஃப்ரெண்ட்லியாக தான் போயிட்டு இருந்து. திடீர்னு சரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமே கேஷுவலாக தான். ஏன்னா யூடியூப் சேனலை பற்றி ஒரு 0 எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்.
நேராக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன். அப்படியே சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஆரம்பித்தோம். அது பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்து போய் கேமரா வாங்கிட்டு வந்தா. கேமரா ஆன் பண்ண கூட தெரியாது, ஆனால் கேமரா வாங்கிட்டு வந்துட்டு அதில் எப்படி வீடியோ எடுக்குதுன்னு தெரியல எங்களுக்கு. அந்த மாதிரி தான். ஆனால் வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு மெயின் செட்டு. ஃபோன்லலாம் எடுக்க வேணாம், நம்ம ஒரு கேமராவில் எடுத்துருவோன்ட்டு. எவ்வளோ ஒரு 3 லட்சம் வந்துச்சா கேமரா? ஃபர்ஸ்ட் எடுத்த கேமரா 3 லட்ச ரூபா வந்துச்சு. டியூ போட்டு வாங்கி வச்சுட்டோம். அதை மறுபடியும் அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே கொண்டாந்தோம். அதான் அந்த ப்ராசஸ். இப்ப அந்த கடையை நீங்க காமிச்சீங்க, ஆமா, தள்ளுவண்டி கொண்டு எங்களுக்கு காமிச்சீங்க. ஆமா, ஆமா. எப்படி இருக்கு இந்த ஜேர்னி? நீங்க நினைச்சு பாத்தீங்களா இப்படி வந்து இந்த இடத்துல நிப்போம் அப்படின்னு நினைச்சு பாத்தீங்களா? அதாவது நிறைய விஷயம் வந்து என்னோட வாழ்க்கையில வந்து நான் நிறைய இடத்துல கடந்து வந்துட்டேன். ஒரு சின்ன வயசுல நம்ம மெரினா பீச்சில் சுண்டல் விற்றது, அதுக்கப்புறம் ஒரு டீக்கல்ல வேலை பார்த்தது, அதுக்கப்புறம் நான் மாஸ்டர் ஆனது, அதுக்கப்புறம் நான் கடை வச்சது, அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தது. என்னோடய வாழ்க்கையில் ஒன்றும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு, அது வார்த்தைகள் இல்லை, ஒரு கொடூரமான ஒரு சம்பவங்கள் நிறையா இருக்கும் அதில். ஸோ இது எல்லாமே நான் கடந்து வர 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 நான் என் கூட பழகின மக்கள் எல்லாம் அந்தந்த இடத்துலேயே நின்னாங்க. நான் தள்ளுவண்டி வச்சுருக்கும் போது என் கூட ஒரு 4 பேர் தள்ளுவண்டி வச்சாங்க. இன்றைக்கி அவர் தள்ளுவண்டி தான் வச்சுருக்காரு. நான் மாஸ்டராக இருக்கும்போது என் கூட மாஸ்டராக இருந்தாங்க. இன்றைக்கி அவர் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு சீஃப் மாஸ்டர், அதாவது செஃப்பாக இருக்கார். அவருக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்காங்க. நான் ஹெல்ப்பராக இருக்கும்போது என்கிட்ட ஹெல்ப்பராக இருந்தவங்க இன்றைக்கி மாஸ்டராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கள கூட நான் பயணம் பண்ணி நான் அடுத்த கட்டத்துக்கு நகழும்போது எனக்கே சில நேரத்தில் என்ன நினச்சா கொஞ்சம் பெருமையாக இருக்கு. ஆமாங்க. ஆனால் இதே ஊர்லேயும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க. என்னென்னா முதல்ல தள்ளுவண்டி வாங்கிட்டு அந்த தள்ளுவண்டியை தள்ளிட்டு வரும்போது அது ஆட்டோவில் ஏற்றிட்டு வர்றதுக்கு 200 ரூபா வாடகை கேட்டாங்க. அது கொடுக்க என்கிட்ட காசு இல்லை. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் நான் தள்ளிகிட்டே வந்தேன் ரோட்டில். இன்றைக்கி அந்த தள்ளுவண்டியை நான் ஒரு ஆல்ட்ரு பண்ணி ஒரு கிட்டத்தட்ட இன்றைக்கி அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன். தள்ளுவண்டி பழைய தள்ளுவண்டி, அதை விடக்கூடாதுன்ட்டு ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி இன்றைக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சில நினைவுகள் வந்து அதை வச்சு நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். சூப்பர்ண்ணா. அதுதான் சொல்கிறேன், இதுதான் அந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறோம், கண்கூட அதை பார்க்குறோம். அதுக்கான நம்ம பற்ற கஷ்டத்துக்கான பலன்களை வந்து பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து கஷ்டப்பட தயாரா இருப்போம். கண்டிப்பா. இந்த ஊர் தான், இந்த கருமத்தம்பட்டிலேயே நிறைய பேர் என்ன பார்த்துட்டாங்க. இதே ஊர்ல ஒரு சைக்கிளில் சுற்றுறதும் பார்த்தாங்க, டிவிஎஸ் எக்ஸலில் சுற்றுனதும் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ளெண்டரில் சுற்றுறதும் பார்த்தாங்க, இன்றைக்கி காரில் சுற்றிட்டு இருக்கிறதும் பார்க்குறாங்க, யூடியூப்லேயும் பார்க்குறாங்க. இப்படி இருந்த சிவகண்ணன் இன்னைக்கு இப்படி பார்க்குறாங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம மக்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பட் இது எதுவுமே ஈஸி கிடையாது இல்லைன்னா, எல்லாமே இது எதுவுமே நீங்கள் 2 பேருமே வந்துட்டு இப்போ சொல்கிறீங்க, யூடியூப் மூலமாக உங்களோட வளர்ச்சியை பார்க்குறாங்க, இங்கே வந்துட்டாங்க. பட் இதுக்கு பின்னாடி என்ன கஷ்டம் இருக்குது, எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது? இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயம் ரொம்ப கடினமான விஷயம். இல்லை நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்ததும் சரி, நம்மளோட யூடியூப் சேனல் ஆரம்பித்ததும் சரி, இப்போது ஈவனாக நாங்கள் நன்றி மசாலா ஆரம்பித்ததும் சரி. இந்த நன்றி மசாலா ஆரம்பித்ததுக்கு நிறைய நாள் நாங்கள் தூங்காமல் இருந்திருக்கோம். நிறைய நாள், அதாவது ஒரு நார்மலாக ஒரு ரசப்பொடி இருக்கு இல்லையா, இந்த ரசப்பொடி நாங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் ப்ராசஸ் நடந்துச்சு. அது அந்த நம்ம பால் சட்டி இருக்கு இல்லைங்களா, பெரிய பால் சட்டி, பால் கறந்து எடுத்துகிட்டு போகும், இந்த ஹைட்டு இருக்கும், அந்த சட்டியில் 2 சட்டி ஃபுல்லாகிடுச்சு ரசம். நாங்கள் வச்சு இந்த மாதிரி ட்ரையல் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு முக்கியமான லேபே வந்து இவர் தான். அதாவது நம்ம நன்றி மசாலாவோட எல்லாத்தையுமே லேப்ல எலி வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இது ரெசிபி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்றது, அந்த எல்லாத்தையும் கொடுத்துறது. நல்லா சாப்பிடுறவருக்கு தானே தர முடியும். ஃபைனல் டெஸ்டிங் ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் பாக்குறேன் பாத்தீங்களா, அதோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆனா எல்லாமே ஏற்கனவே நமக்கு எல்லாமே தெரிஞ்சனால எல்லாமே டேஸ்டா தான் இருக்கு. ஆனா டேஸ்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா கொண்டு வரணுங்கிறக்காக தான் அதை மறுபடியும் ட்ரையல் பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி நிறையா நாங்கள் தூங்காமல் இருந்த நாட்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி நாங்கள் நிறைய ரெடி பண்ண, என்னன்னு கேட்டிங்கன்னா, மசாலா பொறுத்த அளவுக்கு ப்ரெசர்வேட்டிவ் போட்டால் தான் கெடாமல் இருக்கும். நம்ம ப்ரெசர்வேட்டிவ் இல்லாமல் நம்ம பொருளை தயாரிக்கிறோம் இல்லையா, அப்படி நாங்கள் தயாரித்த மசாலா நிறைய வேஸ்ட்டும் ஆகிருக்கு. நாங்கள் தயாரிப்போம், டெக்னிக்கலாக எரர் ஆகிருக்கும், ப்ராப்பராக ரோஸ்ட் ஆகிருக்காது, ப்ராப்பராக சன்லைட் பட்டிருக்காது, இந்த மாதிரி நிறைய எரர் ஆகி எங்களுக்கு நிறைய லாஸ் ஆகிருக்கு. இது வந்து மசாலா கம்பெனியோட ஜேர்னி. ரெஸ்டாரண்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வீடியோவில் நம்ம சொன்னதை, நம்ம தள்ளுவண்டியில் ஆரம்பித்து நிறைய டைம் வந்து வியாபாரம் இல்லாமல் அழுதுட்டு தள்ளிட்டு போன நாட்கள் பல நாட்கள் உண்டு. அதே மாதிரி இதே ஊரில் நிறையா ரோட்டில் நம்ம தள்ளுவண்டி வச்சு நின்றுட்டு இருந்தோம்னா வந்து லோக்கல் பாலிட்டிக்ஸ், இங்கே வண்டி போடாத, எடு, இங்கெல்லாம் போடணுன்னா எனக்கு காசு தரணும், நாங்கள் எப்போ வந்தாலும் எங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய இங்கே நடக்கும். இதே ஊரில் லைனில் நின்று நான் தண்ணி பிடிச்சிட்டு வரிசையாக, இங்கெல்லாம் வந்து நல்ல தண்ணி பிடிக்கணுன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரிசையில் நிற்கணும். ஒரு கேன் எடுத்துகிட்டு போயிட்டு வரிசையில், அப்போ எக்ஸலில் தான் இருக்கும், அந்த எக்ஸலில் போயிட்டு வரிசையாக நான் நின்றுட்டு இருப்பேன். அப்போ நின்றுட்டு இருக்கும்போது
ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நிற்பேன். கரெக்டாக அந்த பக்கத்தில் நம்ம தண்ணி பிடிக்கிற நேரம் வரும். அப்படி தள்ளி விட்டு இன்னொருத்தவங்க ஒரு கேன் வைப்பாங்க. கேட்டால் நீ வெளியூர்காரன், உள்ளூர்காரங்க தான் முதல்ல பிடிக்கணும், வெளியூர்காரங்களை அப்புறம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இங்கே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எல்லாருமே மாப்பிள்ளை, மச்சான், சிவகண்ணன் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற போது இந்த வாழ்க்கையே வந்து ஒரு புதுமையாக இருக்குது. இப்படி இருந்த ஒரு இடத்த இப்படி மாற்றி வச்சுருக்கோம். அது வந்து முழுக்க என்னோட உழைப்பும் எங்களோட முதலீடும் எங்களோட முயற்சியும் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதில் சீக்கிரமாக ஜெயிச்சணும், சீக்கிரமாக பணம் பார்த்துடணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட எண்ணமாக இருக்குது. பட் ரொம்ப பொறுமை, கடினமான முயற்சி, இதெல்லாம் இல்லாமல் இவ்வளோ இடத்துக்கு வர முடியாதுங்கிறத பதிவு பண்ணுறதுக்காக தான் அதை நான் கேட்டேன். பொறுமை அப்படின்னு சம்பவம் நீங்களே சொல்லியிருக்கேன். அதாவது எதுவுமே உடனே கிடைக்காது. அதாவது பாட்டில் மட்டும்தான் ஒரு பாட்டு தொடங்கி முடியறதுக்குள்ள நம்ம பெரிய ஆளாயிடலாம். ஆனால் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இப்போ சேனல் ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 100 சப்ஸ்கிரைப் வரப்போ பெரிய பாடுபட்டோம். அதாவது பல மாதங்கள். அந்த 100 சப்ஸ்கிரைப் வந்தப்போ சந்தோஷப்பட்ட பார்த்தீங்களா? இப்போ 1 மில்லியன் வந்தால் கூட அந்த அளவுக்கு நாங்கள் சந்தோஷப்படல. ஏன்னா அதை விட பயங்கர சந்தோஷம் அந்த 100 சப்ஸ்கிரைப் வர்றதுக்கு. ஆனால் நாம் எல்லோரும் நினைக்கிறோம் மற்ற விளாக் சேனல் மாதிரி குக்கிங் சேனல் ஈஸின்னு நினைக்கிறோம். குக்கிங் சேனல் பார்த்திங்கன்னா நாங்கள் காலையிலே போய் பொருள் வாங்க போகணும். அது 2 or 3 hours ஆயிடும். இப்போ பொருளெல்லாம் ரெடி பண்ணி ஒரு அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணி குக் பண்ணுறதுக்கு ஈவினிங் ஆயிடும். ஈவினிங் ஆகி அந்த பாத்திரத்தில் நாங்கள் 2 பேரே கழுவி எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் நாங்கள் 2 பேரும் எல்லாம் பண்ணுவோம். அது ரொம்ப ரிஸ்க்கான வேலையாக இருக்குது. அதை விட இன்னைக்கு இந்த ரேஞ்சில் வந்து எங்களை நிறுத்திருக்குன்னு நினைக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தான். அது நம்ம அன்னைக்கு போட்ட எஃபர்ட், அந்த ஹார்ட் ஒர்க்கு, அந்த எஃபர்ட், இதெல்லாம் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து புஷ் பண்ணி சூப்பர்ண்ணா. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. எங்களுக்கு என்னன்னா இந்த மசாலா வச்சு உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, அண்ட் உங்களோட ஓல்டு ரெஸ்டாரண்ட், அதாவது முதல் ரெஸ்டாரண்ட், அதை உங்களோட தள்ளுவண்டியெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்க, பார்த்துடலாமா? கண்டிப்பாக வாங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டதுக்காக. 18 வருஷத்துக்கு முன்னாடி 18 வருஷம் தள்ளுவண்டியிலேருந்து கடையை ஆரம்பிச்சது. ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10-20 ஃப்ரைட் ரைஸ் ஒட்டுக்க அடிப்பா. அப்படி இங்கே வந்த 5-10 நிமிஷம் அதிகபட்சம் நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதம் ஒரு 5000 ரூபா கிடைக்கும். இல்லைன்னா கையிலேருந்து ஒரு 5000 ரூபா 10000 ரூபா போகும். ஆனால் அது சென்டிமெண்ட்டாக இந்த கடை இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கடை நான் வச்சிருக்கேன். ஆமாம், இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ரெஸ்டாரண்ட். இதே மாதிரி சிட்டிக்குள்ள இன்னும் ஒரு 3 பிரான்ச் இருக்கு. என்றும் நினைவுன்றது நானே எழுதுனது. நான் தள்ளுவண்டியா வாங்கியிருந்தா கூட ஒரு 10000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாச்சு. இது வந்து முழுக்க கிராமத்து முறைப்படி, ஆனால் ஈஸியாக சமைக்கலாம். உங்களுக்குலாம் கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். Make every shot perfect with Vivo V40 series Zeiss Portrait So Pro. Pre-book now. Make Howrah Pay your trusted partner for all your payout needs.